ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 சாமுவேல் 30:8. அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். നിന്നിൽ നിന്ന് നഷ്ടപ്പെട്ടതൊക്കെയും നീ പിടിച്ച് സ്വന്തമാക്കുമെന്ന് ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். அநேக நன்மைகளை நாம் இழந்திருக்கிறோம். ஜீவிதத்திலே நன்மை காண முடியாத நிலைமையில வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ജീവിതത്തിൽ പരാജയവും തോൽവിയും പ്രാപിച്ചു കണ്ണുനീരോടെ ഇരിക്കുന്ന നമ്മെ നോക്കിക്കൊണ്ട് ദൈവം പറയാണ്, നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതൊക്കെ നീ പിടിച്ച് നീ മടക്കി സ്വന്തമാക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நஷ்டப்பட்டு போயிருக்கிறதை மறுபடியும் சொந்தமாக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. பக்தன் சொல்வார், திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே என்று பக்தன் பாடுகின்றார். பக்தனோடு சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்துக்கு நேரா நாமும் கடந்து செல்வோமா? திருப்பாதல்லோ நீ வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதை கட்டடைந்தே என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ இழந்து போன அத்தனையும் பிடித்து സകലത്തെയും തിരുപ്പിக் കൊള്ളുവാൻ. ഈ സംഭവത്തിന്റെ പശ്ചാത്തലം നാം നോക്കിയാൽ അതേ ദാവീദിനോട് ദൈവം പറയുകയാണ്, നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതൊക്കെയും നിനക്ക് മടക്കി സ്വന്തമാക്കുവാൻ ഞാൻ നിനക്ക് അധികാരം തരുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த ஆராதனையிலே பங்குபட்டு கொண்டிருக்கின்ற நம்மளே அநேகர் நமக்குரியதை இழந்திருக்கிறோம். வீட்டை இழந்தவர்கள் உண்டு, வேலையை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்துடைய சமாதானத்தை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இழந்திருக்கிறவர்கள் உண்டு. என் கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அதை நீ பிடித்துக் கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறாய். என்னென்ன காரியங்கள் உனக்கு நஷ்டப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்திருக்கிறாயோ, എന്തൊക്കെ കാര്യങ്ങൾ നീ അതേ നഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നുവോ, അതൊക്കെയും ദൈവം നിനക്ക് തിരിച്ചു തരുവാൻ പോകുന്നു. സ്തോത്രം. 1 സാമുവേലിൻ പുസ്തകം 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, தாவீது ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவும் அவனோடு சேர்ந்து பிரைஸ் தி லார்ட் அவனுடைய படையாளிகளுமாக தன்னுடைய இடம் விட்டு வெளியே போய்விட்டு தன்னுடைய இடத்திற்கு வரும் பொழுது அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த தேசத்து மக்களும் வாழ்ந்திருந்த அந்த நாட்டிலே அமலேக்கியர் கடந்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு எதிரான இஸ்ரவேல் ஜனத்தை
ஜனத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அமிலேக்கு ஜனம் உள்ளே கடந்து வந்தது. பிரியமுள்ளவரே, ஹல்லேலூயா. അതേ ദാവീദ് രാജാവ് തന്റെ അതേ സ്ഥാനത്തില്ലാതിരുന്നപ്പോ അമിലേക്ക് ജനം അവരുടെ വീട്ടിനകത്ത് കോട്ടയ്ക്കുള്ളിലേക്ക് കടന്നു വന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ദൈവത്തിനുடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய கோட்டைக்குள்ளாக யார் இருக்கிறார் என்று யோசித்துப் பார். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானுடைய தெய்வம் உன்னை நிரப்பி வழிநடத்துகிறதா? அதோ அவர் அந்த இடத்துல இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்தன் பரையாடா. பக்தர் சொல்லுகிறார், കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കാലങ്ങളുടെ നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കാലങ്ങളുടെ നീ കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ. കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த தாவீதும் அவனோடு கூட உள்ளவர்களும் தன்னுடைய இடத்திற்கு வந்த பொழுது அவருடைய உள்ளத்தை உடைத்த ஒரு சம்பவம். அவருடைய பட்டணம் சுட்டு தீக்கி இரையாக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். மக்கள் வாழ்ந்த வீடுகள் எல்லாம் தீக்கி இரையாக்கப்பட்டிருந்தன. அவருடைய அருமையான மனைவிமார்கள், அருமையான பிள்ளைகள் அத்தனை பேரும் கொள்ளை கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது ராஜாவினுடைய மனைவிகள், பிள்ளைகள் உட்பட இந்த அமலேக்கிய ஜனம், ஹல்லேலூயா, இதோ கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാ. സന്തോഷത്തോടതുവായി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതുവായി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ദോഷമായി തൊന്നുമില്ലോ എന്റെ നാടൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായി തൊന്നുമില്ലോ എന്റെ നാടൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവനടിച്ചാലോ അവനെന്നെ സ്നേഹിക്കുള്ളൂ. എന്നെ അവനടിച്ചാലോ അവനെന്നെ സ്നേഹിക്കുള്ളൂ. தாவீது ராஜா அவனுடைய படையும் படை தளபதிகளுமாக வரும் பொழுது
அந்த நகரம் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய மனைவி, அவர்களுடைய மனைவிமார், பிள்ளைகள் அத்தனை பேரும் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போய்விட்டார்கள். தங்களுடைய பட்டணோ ஆலிய வறுமையாக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலையிலே தான் தாவீது அரசன் என்ன செய்தான்? தாவீது அரசன் தேவனிடத்திலே பேச ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ போ, அதை பிடித்து சகலத்தை திருப்பி கொண்டு வா. உன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் உங்களுக்குரிய ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொள்ளையடித்து கொண்டு போனவர்களிடத்திலிருந்து பிடித்து திருப்பி கொண்டு வர நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். எனக்கு நஷ்டப்பட்டு போயதுக்கையும் வீண்டெடுக்குவாள். இந்த பகல் காலம் தெய்வம் எனக்கு அதிகாரம் தருகையான ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இழந்து போனதை சொந்தமாக்க வேண்டும் என்றால், நஷ்டப்பட்டு போனதை திருப்பி பெற வேண்டும் என்றால், ஆண்டவருக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த தாவீது ராஜா செய்த காரியம் என்ன? அவன் 3 காரியத்தை செய்தான். முதலாவதாக அவன் செய்தது என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 30:4 சொல்லுகிறது, சத்தமிட்டு அழுதான். ஒன்னாமதாயிட்டு அவன் செய்ததோ நிலவிழிச்சு കരഞ്ഞു. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ പൈതലേ, ഇന്ന് പകൽക്കാല നിന്റെ ജീവിതത്തിൽ നഷ്ടപ്പെട്ടു പോയതൊക്കെയും തിരിച്ചു ലഭിക്കണമെങ്കിൽ, ഹല്ലേലൂയ, உன்னுடைய இல்லாய்மை அகல வேண்டுமென்றால், உன்னுடைய நிர்பந்தமான நிலைமை மாற வேண்டுமென்றால், நீ செய்ய வேண்டிய முதலாவது காரணம் சத்தமிட்டு அழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹிருதயம் நொறுங்குண்டவர்க்கு யெகோவா சமீபஸ்தன். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுதான் அழுகை வரும்? அன்புக்குள்ள 2 சூழலில் நாம் அழுவோம். ஒன்று எப்போ தெரியுமா? ஹல்லேலூயா. அருமையான திருமண வீடுகளில் நாம் போயினால் தெரியும். ஆராதனை இடத்துல, ஆலயத்தில் கல்யாண கட்டெல்லாம் முடிஞ்சு அப்பா அம்மா வீட்டில் இருந்து இந்த புதுப்பெண் கணவரோடு புறப்படுகிற நேரம் அழ ஆரம்பிப்பாங்க. அவள் அழுத உடனே இடைய தங்கச்சி அழுவா. அதுக்கப்புறம் அம்மா அழுவாங்க, அப்பா அழுவாங்க, தம்பி அழுவாங்க, எல்லாரும் அழ ஆரம்பிப்பாங்க. இது அழுகை, இது கண்ணுநீர். இது என்ன கண்ணுநீர் தெரியுமா? என்ன கண்ணுநீர்? ஆனந்த கண்ணுநீர். அக்கா சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட். அருமையான தெய்வத்துடைய பிள்ளைய அந்த பிள்ளை சொல்லுவா, நினைச்சிருவா, இத்தனை வருஷ காலம், 22 வருஷ காலம் இந்த கொடுமைப்படுத்தின தாய்க்கு கீழே இருந்துட்டு இன்னைக்கு நான் சுதந்திரமா என் புருஷனோட புதிய வாழ்வுக்கு நேரா போறேன் சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. அம்மா எழுதிருப்பா, இத்தனை வருஷம் நான் உன்னை உங்க வச்சு கட்டி காத்தேன், இன்னைக்கோடு இந்த மண்ணை மடியில வச்சிருந்த தீய நான் அப்படியே மாத்தி விட்டுட்டேன் என்ற சந்தோஷத்தில் அந்த தாயும் அழுவாள். பிரைஸ் தி லார்ட். அது மகிழ்ச்சியின் கண்ணீர். மற்றொரு கண்ணீர் என்ன தெரியுமா? ஆலிய தன்னுடைய அருமையான பிள்ளை ஒருவேளை இறக்கிற நேரம், கணவன் இறக்கிற நேரம், குடும்பத்தில் அன்பானவர்கள் இறக்கிற நேரம் நாம் அழுவதுண்டு. அந்த அழுகை என்ன தெரியுமா? ஆனந்த கண்ணீர் அல்ல, துக்கத்தினுடைய கண்ணீர், இழப்பினுடைய கண்ணீர், வேதனையுடைய கண்ணீர், உள்ள உடைந்து ஆமென் இதோ வடிக்கிற கண்ணீர். பிரியப்பட்ட தெய்வത്തിന്റെ പൈതലേ, ഒരു വിവാഹ വീട്ടിൽ നടക്കുന്ന കണ്ണുനീരല്ല, ഒരു മരണ വീട്ടിൽ കണ്ണുനീർ വരുന്നെന്ന് പറഞ്ഞാൽ ഹല്ലേലൂയ, ഹൃദയം നുറുങ്ങി കരയുന്ന കരച്ചിലാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. എൻ ദേവനേ, என் தேவனே என்று அலறுகிற ஒரு கண்ணீர். தன்னுடைய மனைவியும் தന്റെ ഭാര്യയും മക്കളെയും അതേ കൊള്ള കൊണ്ടുപോയി വീട്ടിനെ ചുട്ടു കത്തിച്ചു എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മൾ കരയുന്ന കരച്ചിൽ എങ്ങനെയായിരിക്കും? സന്തോഷത്തിന്റെ കരച്ചിലോ? ഇല്ല, അത് ദുഃഖത്തിന്റെ കരച്ചില്, അത് വേദനயின் அழுகை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தாவீது தேவ சமூகத்தில் அப்படியே ஓலமிட்டு அழ ஆரம்பித்தான். இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் you have to cry. இந்த ஹிருதயம், கடின ஹிருதயம் இந்த உடையணும். பிரைஸ் தி லார்ட்.
ഹൃദയം നുറുങ്ങിയവർക്ക് യഹോവ സമീപസ്ഥനെന്ന വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. സങ്കീർത്തനങ്ങളുടെ പുസ്തകം 50-ാം അധികാരം 15 அது சொல்லுது, ஹalleluya, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு காரியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இருக்கிறது ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய வித்யாபியாச ரேகைகள் எல்லாம் இந்த ஆபத்திலான. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆபத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால் நான் உன்னை விடுவிப்பேன். நீ சத்தமிட்டு அழ வேண்டும். அருமையான உபவாசம் எதற்கு? அழுகையோடும் புலம்பலோடு கடந்து வருவார்கள், நான் அவரை வழி நடத்துவேன். அல்லேலூயா. இந்த ஆராதனை எதற்கு தெரியுமா? உள்ளமுடைந்து அழுவதற்கு, உங்களுடைய பாரங்களை தேவசமத்திலே அழுகையோடு அறிவிப்பதற்கு. தாவீது ராஜா ஹalleluya தன்னோடு கூட உள்ளவரோடு சேர்ந்து அழ ஆரம்பித்தான். தேவசமத்திலே அழ ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு தண்ணீர் இல்லை. ஹalleluya. இதோ அழுவதற்குரிய சத்தம் இல்லாத நிலைமை வரையும் அவன் அழுது புலம்ப ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டுமா? இன்று எனக்கு விடுதலை வேண்டுமா? ദൈവസന്നിധിയിൽ കരയുവാൻ നീ തയ്യാറാണെങ്കിൽ, നിന്റെ ഹൃദയമാകുന്ന ഹല്ലേലൂയ ഈ കുടം ഉടയ്ക്കുവാൻ നീ തയ്യാറാണെങ്കിൽ എന്നെ യേശുവിനെ വിടുവിക്കുവാൻ ശക്തനാണ്. സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. அன்பான தேவனுடைய பிள்ளையே, 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஒரு சகோதரி ஆலியா இருதய நொறுங்குண்டு அழுகிறாள். அவள் யார் தெரியுமா? அவள் தான் அன்னா. 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயத்தில் அன்னா என்று പറയുന്ന ഒരു സഹോദരി ദൈവസന്നിധിയിൽ കരയുവാൻ തുടങ്ങി. അത് സാധാരണ കരച്ചിലല്ല, ഹൃദയം പൊട്ടിയ കരച്ചില്, ചങ്ക് പൊട്ടിയ കരച്ചില്, எதிர்பார்ப்புகளெல்லாம் இழந்து போன நிலைமையில் அவள் ஆரம்பித்து கண்ணாரோடு அழ ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியில் நீரே, அந்தமுள் நீரே, ஜோதியில் நீரே, என் சொர்க்கமும் நீரே. ஆதியில் நீரே, அந்தமுள் நீரே, ஜோதியில் நீரே, என் சொர்க்கமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்னாள் தேவ சமூகத்துல முழு ஞாபகத்தோடு அழ ஆரம்பித்தாள், முழு உணர்வோடு அழ ஆரம்பித்தாள். அவளுடைய இருதயம் நொறுங்கினது. யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளை இல்லாத தாயை குறித்து எவ்வளவு ஏளனப்படுத்துவாங்க. இந்த சகோதரி எவ்வளவோ வேதனைகள் அனுபவித்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவளுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டான் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:10 வாசியுங்கள். அவள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவள் சென்று தெய்வ சந்நிதியில் மனவிசனத்தோடு பிரார்த்திச்சு கரைஞ்சு. ஹalleluya. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதோ நீ மனங்கசந்து அழும் பொழுது என் தேவனால் அங்கே இருக்க முடியாது. என் கர்த்தரை இறங்கி வந்தார், அந்த தேவாலயத்துக்குள்ளாக இறங்கி வந்தார். அந்த ஹalleluya அருமையான சகோதரருடைய மத்தியில் இறங்கி வந்தார். நீண்ட காலமாக அடைக்கப்பட்ட கற்பத்தின் கனியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மலடி என்று மச்சி என்று சொல்லப்பட்ட அருமையான சகோதரியை பிள்ளைக்கு தாயாக மாற்ற சித்தம் கொண்டாள். அவள் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தாரும் என்று கேட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்தார். கொடுத்த பிள்ளையை ஆண்டவருடைய ஊழியக்காரனாக தேவன் மாற்றினார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ அழுவாய் என்றார், இன்றைக்கு நீ கண்ணீர் வடிப்பாய் என்றார், உன்னுடைய இருதயம் உடையும் என்றார், என் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடப் போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அந்த தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தை கொடுப்போமா? தாவீது மனங்கசந்து சத்தமிட்டு அழுததை போல அன்னாள் இங்கே அழுதாள், அவளுடைய சிறையிருப்பு நீக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இதோ மீண்டும் இழந்து போனதை திருப்பி பெற முதலாவதாக நீ தேவ சமூகத்தில் அழ வேண்டும். மனிதனிடத்தில் சொல்லி அழாத, ஹல்லேலூயா, மற்றவரிடத்தில் சொல்லி அழாத, என் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி அழு. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6 வரை பிடிக்கிறது. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். முதலாவதாக அழுதான், சங்குபட்டு நிலவிழிச்சு கரிஞ்சு. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, தன்னை திடப்படுத்திக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அருமையானவரை, திடப்படுத்துதல் என்றால் நம்ம திருச்சபைகள் எல்லாம் சொல்லுவாங்க, திடப்படுத்துதல் ஆராதனை, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அடுத்த திடப்படுதல் சிஎஸ்ஐ ஹல்லேலூயா சர்ச்சுகள்ல. இந்த திடப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? ஹல்லேலூயா, தன்னை கர்த்தருக்கு தயார்படுத்திக் கொள்வது. ஸ்தோத்திரம். பிரதர் பிரார்த்திச்சால் பாரு, അവിടെ ചെന്നോടെ ബ്രദർ പ്രാർത്ഥിക്കും, അത്ഭുതം നടക്കും, സഹോദരൻ ജപിപ്പാങ്ക വിടുതலை കിട്ടും എന്നുള്ളതല്ല. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. திடப்படணும்னா வேண்டாததெல்லாம் வெட்டி தூர எறிஞ்சு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஷேப்ல நம்ம உள்ள வரணும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் நம்மை திடப்படுத்த நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மள அநேகர் ஆல்ரெடி ஆண்டோட வசனத்தை வாசிக்கிறோம், அதை நம்புகிறோம், அதுக்கு மேல மனிதர்களுக்கு பின்னால போகிறோம். ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, அதே இருமனவுள்ளவன் தன்னுடைய வழிகள் எல்லாம் நிலையற்றவன். யாக்கோபு 1:8 வரையாடோ அதே அல்ல ரிமனஸ் உள்ளவன் தன்னுடைய வழிகள் எல்லாம் அஸ்திரன். அந்த பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, 2 மனிதரோடு நீ தெய்வத்தை ஆராதிச்சா தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த இடத்தை ஒரு நதியா நம்ம ஒரு ஆறா கற்பனை பண்ணுங்க. இந்த ஆற்றில 2 வெள்ளம் இருக்கு. வலது பக்கத்தில் ஒரு வெள்ளம், அருமையான ஸ்தோத்திரம், நமக்கு பாடல் பாடி ஆராதனை நடத்துற கிறிஸ்தவர் தம்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். இடது பக்கத்தில் ஒரு வெள்ளம், என்னுடைய அன்பு மனைவி விட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆலியா, கிறிஸ்தவர் சொல்றேன், பிரசங்கியார எனக்கு வெள்ளத்தில் வந்தா ஆலியா நான் உங்களுக்கு நிறைய கன்வென்ஷன் படிப்பிச்சு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன், எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ்மா கான்டாக்ட் உண்டுன்னு சொல்றான். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன தம்பி நான் வெள்ளத்தில் வரேன்னு சொல்லி என்னுடைய வலது காலை தூக்கி அருமையான கிறிஸ்தவர் பிரதருடைய வெள்ளத்தில் வச்சேன். அப்போதான் என் மனைவி கூப்பிடுறாங்க, பிரசங்கியார மறந்து போக கூடாது, அன்றைக்கு பிஷப் சாமுவேல் அமிர்தத்துக்கு முன்னால வச்சு சொன்னீங்க, சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம வேறுதிருப்பதோடு நம்ம ஒன்னா இருப்போம்னு சொன்னீங்க, மரியாதையா என் வெள்ளத்தில் வரங்கன்னு கூப்பிட்டாங்க. கடைசி வரை நமக்கு உதவி செய்யணும்னா ஆலியா மனைவி தான். ஆவே நான் அவள்கிட்ட என் மனைவி விட்டு சொன்னேன், நான் உன்னை மறக்கல, உங்க வெள்ளத்தில் வரேன்னு சொல்லி இடது காலை தூக்கி என் மனைவியுடைய வெள்ளத்தில் வச்சேன். இப்போ 2 பேருக்கு சந்தோஷமாச்சு. அவர் அருமையான சகோதரருக்கு ஒரு காலம் கிடைச்ச வலது காலு, என்னுடைய மனைவிக்கு இடது காலிச்சு. both of them are satisfied. இப்போ இந்த வெள்ளம் 2 திசைக்கா போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்தவருடைய வெள்ளம் அப்படியே தேங்காய் பட்டண நோக்கி போகுது. என் மனைவியோட வெள்ளம் இந்த பக்கம் பேச்சிப்பாறை நோக்கி போகுது. பிரசங்கர் எங்க இருப்பாரு? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், யாருக்கு வெள்ளத்தில் இருப்பாரு? பிரசங்கர் யாரோட வெள்ளத்தில் இருக்கும்? சொல்லுங்க. சகோதரி சொல்றாங்க நடு வெள்ளத்தில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയോ കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ള പടകിലുണ്ട്. കാറ്റിനെയോ കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ള പടകിലുണ്ട്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയ
இன்றைக்கு நீ யாரிடத்தில் இருக்கிறாய்? அருள்நாதர் இயேசுவோடு கூட இருக்கிறாயா? இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு அவனுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாயா? ரெண்டையும் நீ ஒரே நேரத்தில் பிடித்தால் யாரால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆலியோ ஒன்றுகள் நீ சீதமானாய் இருக்கணும், அல்லெങ്കിൽ உஷ்ணமானாய் இருக்கணும். ஒன்றுகள் நீ அனலாக இருக்க வேண்டும், அனல் விட்டால் குளிராக இருக்க வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய் என்றால் என் தேவன் உன்னை குமிழ்ந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது செய்தது என்ன? தன்னை திட்டப்படுத்திக் கொண்டான். அவன் எங்கே இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்துக் கொண்டான். இந்த பகல் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நீ தேவனோடு கூட இருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஜெபிக்கிற நேரத்தில் தேவ மகிமை இறங்குகிறதா என்பதை நீ திட்டப்படுத்திக் கொள்ள. You have to confirm it. அதை குறித்து தான் அவர் திட்ட நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். வேதத்தில் ஏதாவது அதற்கு தெளிவு இருக்குதான்னு கேட்டீங்களா? அதைத்தான் சொல்ல வர. 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்தை நான் வாசிக்கிற நேரத்தில் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக அருமையானவர்களே பெலிஸ்திய ஜனம் யுத்தம் எடுத்து யுத்தத்துக்காக வந்தார்கள். அண்டைய ராஜா சவுல் ராஜா முயற்சி செய்தார், வெற்றி காண முடியவில்லை. பயந்திருந்த நேரத்தில் தாவீது என்று சொல்லுகிற ஒரு அருமையான வாலிபன் ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஐயா, இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவதற்கு நான் தயார் என்று சொன்ன நேரத்தில் ராஜா அதை ஒத்துக்கொண்டு அவனுக்கு இதோ போர்க்கவசங்களையும் மார்க்கவசங்களையும் கொடுத்தார். அதையெல்லாம் போட்டு பார்த்தா ராஜா கொடுத்த ராஜாவு நல்கிய அதே யுத்த தளவாடங்களை அவன் ஸ்தோத்திரம் தரிச்சு கொண்டு யுத்தத்தில் வேண்டி புறப்படுவார் சிரமிச்சுவெங்கிலும் அவனை கொண்டு முடியல. ராஜா அவனுடைய உபதேசம் அவனுக்கு ஒத்து வரவில்லை. உடனே அவன் சொன்னான், ராஜாவே, இது எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த போர்க்கவசங்களையும் மார்க்கவசங்களையும் அப்படியே மாற்றி வைத்து விட்டு தன்னுடைய கையில் இருந்த கவனையும் 5 மீன்சமான கூழாங்கற்களையும் எடுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தரிடமிருந்து வரும். உனக்கு யுத்தத்தில் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி காண வேண்டும் என்றால் என் இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் செய்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. இது தன்னுடைய நிலைமை அவன் திடப்படுத்தினான். நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் உறுதி செய்தான். என் ஜீவிதம் எங்கனையா இருக்கணும் அல்லது அவன் திட்டமாயிட்டு நிர்ணயிச்சு தீர்மானம் எடுத்தவன் தன்னுடைய கரத்திலே கவனை எடுத்தான். அல்லேலூயா. மற்ற அல்லேலூயா தன்னுடைய பையில் இருந்த மினுசமான கல்லை கரத்தில் எடுத்தான். ஸ்தோத்திரம். அன்புக்குரிய இந்த கவன் என்றால் மரத்தில் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. மரத்தில் செய்யப்பட்ட கவனாகிய சிலுவை உன்னுடைய கரத்தில் இருக்கும் என்றால் அல்லேலூயா உனக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த சிலுவை எங்கே உண்டோ அங்கே வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. இந்த சிலுவையின் நாதர் எங்கே வருகிறாரோ அங்கே அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகள் சொன்ன சாட்சிகளை கேட்டீங்க இல்லையா? அல்லேலூயா. என் தேவனை நோக்கி பார்த்தவள் பிரகாசம் அடைந்தார். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஆமென், எழும்ப முடியாத நிலைமையில் இருந்த டாக்டர் சார் அல்லையா நீங்கள் கேட்ட ரோகியை தன்னை தீருவந்தா പറഞ്ഞ அவர்கள் அல்லேலூயா டாக்டர் சொன்னாங்க, நீ எழும்ப முடியாது, ஆனால் என் கர்த்தர் தொட்டபொழுது அவர்களை படுக்க வைக்க அவர்களை ஒரு வியாதி படுக்கையில் வைத்திருந்த பொல்லாத ஆவி அந்த சரத்தை விட்டு வெளியேறினது. அது வெளியேறின பொழுது அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இந்த ஸ்டேஜில் நடந்து வந்து சாட்சி சொன்னாங்க, இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது இதோ கோட அல்லேலூயா கவனையோ கல்லையும் எடுத்துக்கொண்டு, கல்லுன்னு சொன்னா சாதாரண கல் அல்ல, நம்ம கையில் இருக்க கல் என்ன கருதி தெரியுமா? மூளைக்கு தலைக்கல்லான கல், அது ஜீவனுள்ள கல், ஒருவரால் பெயர்க்க முடியாத கல். அல்லேலூயா. அந்த கல் நம்முடைய கரத்தில் இருப்பது வரையிலும் ஒருவரால் உன்னை தொட்ட முடியாது. அல்லேலூயா. 17 சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:17 வரையாடா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. ஒருத்தன் கிறிஸ்துவனாயா
என்றால் அவன் புதிய சிருஷ்டி, பழையது ஒழிஞ்சு போய் எல்லாம் புதிதாய் தீர்ந்து. பிரைஸ் தி லார்ட். உன்னை நீ திடப்படுத்தும் பொழுது உன்னுடைய பாரம்பரிய அந்த விசுவாசங்களை நீ தூரத்தில் எறிந்துவிட்டு அருள்நாதருடைய வசனத்தை மட்டும் நீ கீழ்ப்படிந்து உன்னை திடப்படுத்துவாய் என்றால் வல்லமை இறங்கி வரும். அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இதோ இந்த தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டு தன்னுடைய கருத்தின் கவிழிலே கல்லை வைத்து அடித்தான். கோலியாத் சொல்றான், சின்ன பயலவா, உன்னை அப்படியே கிழித்து போட போறேன், நாய்க்கு போட போறேன். ஒத்த அடி பாருங்க, நெத்தியில பட்டது. கோலியாத் நிலத்தில் விழுந்தான். அவனுடைய அகங்காரமும் அதிகாரமும் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையோடு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அதிபதிக பிசாசாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நீ கிறிஸ்துவிலே திடப்பட வேண்டும். கிறிஸ்துவை உனக்குள்ளாக்க வேண்டும். கிறிஸ்துவை உன்னோடு அழைத்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தாவீது அல்லேலூயா திடப்பட்டு கடந்து போனான். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. எதிரியை கர்த்தர் வீழ்த்தினார். மூன்றாவதாக வேதத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆம், 1 சாமுவேல் 37 ஏபோத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். 1 அலனம், 2 அல்லேலூயா நீ உன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்லுகிறது, ஏபோத்தை எடுக்க வேண்டும். இந்த ஏபோத்து என்றால் என்ன? அநேகருக்கு கேள்வி. எனக்கு நிறைய குழப்பமா தான் இருந்துச்சு. இந்த ஏபோத்துடைய மகிமையை நான் கடந்த 2 வாரமாக பல அல்லேலூயா வேத நிபுணர்களிடத்தில் நான் இதை குறித்து அல்லேலூயா பேசினேன். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஏபோத்து என்றால் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிகள் தரிக்கிற வஸ்திரத்திலே அதனுடைய மேல் பகுதியிலே போடுகிற மேல் வஸ்திரம்தான் இந்த ஏபோத்து. பிரைஸ் தி லார்ட். இந்த ஏபோத்துக்கு அல்லேலூயா வல்லமை உண்டு. அது சாதாரணப்பட்ட வஸ்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆசாரனுடைய ஆடை, அவன் அங்கிக்கு மேலாக அணிந்திருக்கும் ஆடை. இந்த ஆடை உண்டு பண்ணுவதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 6வது வசனம் சொல்லுகிறது, ஏபோத்தை பொன்னினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் விசித்திர வேலையாய் செய்ய கட்டவர்கள் என்று கர்த்தர் தன்னுடைய ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அந்த ஏபோத்தில் இருக்கின்ற காரியங்களை குறித்து நாம் அலசுவோம் என்றால் அல்லேலூயா 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் பிரிக்கப்பட்ட 2 கோமேதக கற்கள் அதிலே காணப்பட்டன. தோள்பட்டையிலிருந்து வருகிற இந்த ஏபோத்திலே அல்லேலூயா தோளில் அல்ல தாழோட்டு இறங்கின ஏபோத்திலும் 12 கோத்திரங்களுடைய பேர் எழுதப்பட்டு வச்சிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்படுகிறது, ஆமென், இது எதற்காக பயன்படுமாம்? தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு. ஏபோத்து எதற்கு? தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு. ஸ்தோத்திரம். ദൈവത്തിന്റെ ആലിയ ഇഷ്ടമെന്തെന്ന് അറിയുവാനാണ് ഈ ഏബോത്ത് ധരിക്കുന്നത്. പ്രശ്നങ്ങൾ വരുമ്പോൾ, പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പൊഴുது, வேதனைகள் வரும் பொழுது, என்ன செய்ய தெரியாத நிலைமையில கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் பொழுது இந்த ஏபோத்தை தரிப்பார்கள். அல்லேலூயா. இத 1 சாமுவேல் 30:7 சொல்லுகிறது, அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று ராஜா கட்டளை போட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நிமித்தம் அறிவான், தெய்வத்தினுடைய சித்தம் அறிவதற்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாரும் தேவ சித்தம் கேட்கிறது கிடையாது. விருப்பம் போல ஓடுவோம், படுகுழியில விழுவோம், அதுக்கப்புறம் இந்த கையங்காலம் அடிப்போம். அல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, ஆலியா நீ நான் என்ன காரியம் செய்தாலும் சரிதான். உன் பிள்ளையுடைய கல்வியாக இருக்கலாம், பிள்ளையுடைய திருமணமாக இருக்கலாம், ஆலியா மற்றொரு தொழிலாக இருக்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு நீ புறப்பட்டால், அவருடைய ஆலோசனைப்படி நீ நடந்தால் உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியும்.
இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் போல கூட தேவ ஆலோசனை கேட்பதல்ல, விசுவாசிகள் கேட்பதல்ல, தங்களுக்கு பட்டதுபடி இறங்குவார்கள். ஆலியா இறங்கி சென்று ஆலியா தோற்று ஆமென் வெட்கத்தோடு திரும்புகிறதான் அனுபவம். பிரகாசிக்க முடியவில்லை. இந்த தாவீது என்ன செய்தான்? ஏபோத்தை எடுத்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். தெய்வத்தின் பைதலே தெய்வ ஆலோசனை கேட்கிற ஒரு அனுபவம். இந்த ஏபோத்து தேவனுடைய சித்தம் அறிகிற ஆலலியா ஒரு அனுபவம். ஆலலியா அவர்கள் அன்றைக்கு அங்கேயே போட்டு இந்த ஏபோத்தை தெரித்துக் கொண்டு சித்தம் கேட்டார்கள். இன்றைக்கு நீங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இதோ எருசலேம் தேவாலயத்தில் திரைச்சிலை இரண்டாக கிழித்துக் கொண்டு ஆலய வானத்துக்கும் பூமிக்கு நடுவே நமக்காக ஜீவனை தந்து அவரோடு நேரடியாக பேசுவதற்கு கிருபை தந்திருக்கிறார். முழங்காற்படி போட்டு ஜெபித்து பார். உன்னுடைய தேவனுடைய சித்தத்தை அவர் சொல்லி தருவார். தேவனுடைய சித்தம் அறியாத எந்த காரியத்தை செய்தாலும் ஆபத்து தான், அனர்த்தம் தான், அழிவு தான். இதோ தன்னுடைய 2 மனைவிமார், தன்னுடைய பிள்ளைகள், இன்னும் தன்னுடைய படை தளபதிகளுடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் அத்தனை பேரையும் சிறை கொண்டு போய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ராஜா இந்த ஏபோத்தை கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? ஆல்ரெடி நான் அழுதேன், நான் ஒருங்கிணைத்தேன், நான் இனி என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தத்தை சொல்லும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டபொழுது ஆண்டவராகிய தேவன் அவனோடு சொன்னார். அல்லேலூயா. இதோ வேதம் சொல்லுகிறது, ஆமென். அவன் கேட்டது, ஆண்டவரே கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? அதோ 1 சாமுவேல் 38 சொல்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்டான். இந்த எதிரிகளை நான் பின்தொடர வேண்டுமா? நான் வெற்றி பெறுவேனா? 2 கேள்வி. நான் அவனை பின்தொடரணுமா? எனக்கு வெற்றி கிடைக்குமா? அன்புக்குரிய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தாவீதோடு சொன்னார், போ, புறப்பட்டு போ, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தம் அறிந்து, தேவனுடைய விருப்பம் அறிந்து அவன் போனான். ஆலலியா எதிரியை பின்தொடர்ந்தான். தன்னுடைய அருமையான மனைவிமார், தன்னுடைய அருமையான பிள்ளைகள், தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள், ஆலலியா உயிர் ஜீவனங்கள் அத்தனையும் பிடித்துக் கொண்டு தன்னுடைய சொந்த இடத்துக்கு நேராக அவன் திரும்பி வந்தான். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை ஆயத்தமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோமா? அன்றைக்கு ஒரு நாள் அல்லேலூயா, ஒரு அருமையான சகோதரியே, ஆலியா ஒரு கூட்டம் புருஷர்கள், ஒரு கூட்டம் மனிதர்கள், ஆலியா ஆ சகோதரியே, ஒரு கூட்டம் மனுஷ வர்க்கம் கல்லுகளும் எடுத்துக்கொண்டு எறிஞ்சு கொள்ளுவானாயிட்டு துரத்தி கொண்டு வருகிறாள். அந்த சகோதரி ஓடுகிறாள், இவர்கள் கல்லறிந்து என்னை கொன்று விடுவார்கள், கல்லறிஞ்சு என்னை கொந்துகளையும் என்ன வேதனையோடு அவர் ஓடிக்கொண்டு வந்த. பிரைஸ் தி லார்ட். யாருமே உதவுவதற்கு ஆள் இல்லை, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, எனக்கு விடுதலை தர யாரும் இல்லையே, என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லையே, இந்த கயவர்களிடத்து இந்த விடுதலை வாங்கித்தர யாரும் இல்லையே என்று அவள் வேதனையோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னாக அருள்நாதர் இயேசு இதோ நின்றார். இந்த பகல் காலத்தில் விடுதலை வழியில் என்று வந்திருக்கிற உனக்கு முன்னதாக என் இயேசு வந்து நிற்கிறார். இப்பொழுது இயேசுவுக்கு முன்னாக அந்த பெண்மணி அழுகையோடும் பயத்தோடும் மரணம் எனக்கு நிச்சயம் என்ற ஊர்ஜிதத்தோடு நின்று கொண்டிருந்தாள். கல்லுமாக நிற்கின்ற மனிதர்களை கர்த்தர் பார்த்தார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் நிலத்தில் எழுதினார், தரையிலே எழுதினார், உங்களிலே பாவம் இல்லாதவன் இவளை கல்லறிந்து கொல்ல கடவுள். அத்தனை பேரும் கல்லையும் போட்டுவிட்டு திரும்பி விட்டார்கள். இந்த பெண்மணி மட்டும் தனிமையாக அழுகையோடு நின்றாய். இவர் என்ன செய்ய போகிறாரோ, இவர் என்ன செய்ய போகிறாரோ? அன்புக்குரியவர்களே, യേശു എന്നെ சொன்னார் தெரியுமா? കർത്താവ് എന്തു പറഞ്ഞു എന്നറിയാമോ? ഞാൻ നിന്നെ ശിക്ഷിക്കുന്നില്ല, ഞാൻ ഉന്നെ தண்டிக்கவில்லை, சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
அவள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினாள். ஆண்டோடைய சாட்சியாக மாறினாள். பிரைஸ் தி லார்ட். அவளை சந்தித்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கண்களை மூடுவோமா?